வணக்கம். இன்றைக்கி மீடியாக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்தி நிறுவனங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டு வெளியில் வரக்கூடிய சினிமா பிரபலங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இழவு நடந்த வீட்டில் பிரபலமான யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் செய்தியாளர் ஃபுல்லாக அங்கே போய் பார்த்துட்டு வரவங்ககிட்டலாம் மைக்கை நீட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு இது பண்ணுறது. இப்போ இப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. எங்கே தான் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு வியாபாரம் எல்லாமே வியாபாரம் ஆகி போச்சு, வியாபாரமயம். இப்போ எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஓட்டு போட இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். ஓட்டு போட்டு வெளியில் வரக்கூடிய பிரபலங்கள்கிட்டலாம் மைக்கை நீட்டிட்டு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறது. இதில் குறிப்பாக சில பேர் பேசினதை நம்ம கேட்டோம். டி ராஜேந்தர், அப்புறம் சிவகுமார், இவங்க எல்லோரும் ஓட்டை போட்டு வெளியில் மைக்கு முன்னாடி பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக சிவகுமார், ஆக்டர் சிவகுமார், சூர்யா, கார்த்திக்குடைய அப்பா இருக்கார் இல்லையா, சிவகுமார், அவர் பேசினது தான் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த குடியை ஒழிக்கணும், டாஸ்மாகை மூடணும், உடனடியாக மூடணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு அவர். உடனடியாக மூடணும் அப்படின்ட்டு. குடியால் பல குடும்பங்கள் அழிஞ்சது போதும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல மூடணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கள் குடும்பங்களுக்காக கோடி கோடியாக சொத்து சேர்த்து இது பண்ணதெல்லாம் போதும், மக்களுக்காக, குடிமக்களுக்காக இனிமேல் உழைக்கணும் அப்படின்றார். அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதை அவர் எப்போ சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இதுக்கு முந்தின ஆட்சி நடந்தது, இன்றைக்கி எலெக்ஷன் இந்த நேரத்தில் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடிலாம் ஆட்சி நடந்தது, அந்த முதலமைச்சர் கையால் விருதுகள் இதெல்லாம் வாங்கும்போது மேடையில் நின்று சொல்லியிருந்தான்னா பாராட்டலாம். ஆரம்பத்திலேயே அதை இது பண்ணியிருந்தாங்கன்னா பாராட்டலாம். அதேமாதிரி அந்த மாதிரி விருதுகள் கொடுக்கும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த இதுக்கு எதிராகவே நிறைய இது நடக்கும்போது, குடியை பார்த்திங்கன்னா அவர் ஒழிக்கணும் அப்படின்றாரு, மூடணுன்றாரு. ஆனால் அது நடத்துகிறதே அந்த அரசாங்கம், அதில் அந்த சாராய ஃபேக்ட்ரிகள் வச்சுருக்கிறதே அந்த கட்சியினர், அதுக்கப்புறம் குடும்பத்துக்காக கோடி கோடியாக சேர்க்குறதும் அந்த கட்சியினர். அவங்க கையால் நான் விருது வாங்க மாட்டேன், உங்கள் ஆட்சியில் எனக்கு எந்த விருதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம். அதுவும் பண்ணல. எல்லாம் முடிஞ்ச பிறகு தேர்தல் நேரத்தில் அவர் இந்த மாதிரி கருத்து சொல்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடத்துறது எல்லாமே நாடகம், வேறு ஒன்றுமே இல்லை, வெடி வேஷம்.